நானே சமைச்சு நானே டேஸ்டிங் பார்க்கக்கூடிய தருணம் இது. இந்த ஒரு நொடிக்காக தான் திக் 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 நடிச்சு நடு காட்டுக்குள்ள இருந்து ஃபேமிலியோட என்ன பண்றீங்க அப்படின்னு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ சூப்பரான சிப்பி காளான் உற்பத்தி மையத்துக்குள்ள வந்துட்டு இருக்கோம். எங்க பாப்பாங்க ரொம்ப நாளா கேட்டு இருந்தாங்க, எப்படிமா இந்த காளான்ல வருது, எங்களுக்கு காட்டுங்கள செடியா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. அது செடியில வளருது இல்ல தங்கம், அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது எல்லாமே வந்து இப்போ உங்களை லைவா நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட உற்பத்தி மையத்துக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். காளான்னு சொன்னமோ இல்லையோ பாப்பாங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. ஹாய் 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 பாப்பு. ஓகே, ஃபைனலாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. இதுதான் நம்மளோட ஸ்பாட்டு. ரொம்ப இயற்கை சூழல்ல ஃபுல்லாக மரங்களோட க்ரீனிஸாக ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட வழியிலேயே வந்து மயில் தொகைக்கு நம்மளுக்கு முருகர் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஏகப்பட்ட மயில் தொகையும் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோம்னா வேல்விழி சிப்பி காளான் பண்ணையில் தான் இருக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிப்பி காளான் எப்படி உருவாகுதுலேருந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்கு போய் நம்ம ஏகப்பட்ட ரெசிபிஸ் எல்லாமே வந்து செய்ய போகிறோம். 1 by 1 இந்த வீடியோவில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இவங்களை நம்ம இன்ட்ரோ பண்ணிடலாம். வணக்கங்க. வணக்கங்க. இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்விழி சிப்பி காளான் பண்ணையோட உரிமையாளருங்க. இவங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேல்விழி மஷ்ரூம் ஃபார்ம் அண்ட் ட்ரைனிங் அகாடமி. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுய தொழில் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பாப்பா தான் வேல்விழி. ஸோ அவளோட பேரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து கிராஜுவேட்ஸ், இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 2 பேருமே. அண்ட் ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறத விட ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் இருந்துட்டு நம்ம ஒரு முதலாளித்துவத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணோம். ஸோ இதோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹை ப்ராஃபிட் அந்த ஒரு ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கு. அண்ட் கவர்மெண்ட்ல இருந்துமே நமக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. சுயதொழில் செய்யறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து எனக்கு நிறைய வந்து சப்போர்ட் செய்கிறாங்க. சரி, எங்கள் பாப்பாங்க ரொம்ப நாளாக எந்த செடியில் காளான் பூத்துட்டு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்குமே எந்த செடியில் பூக்குதுன்னு தெரியாது. உங்களை ஃபார்முக்குள்ள கூட்டிட்டு போய் எப்படி எந்த செடியில் பூக்குதுன்னு காட்டுவீங்களா? கண்டிப்பாக வாங்க போகலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே ரொம்ப கியூரியாசிட்டியாக தான் இருக்குது. உள்ளே எப்படி என்னென்ன ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா வாங்க போய் பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குமா. பாப்பாங்கெல்லாம் ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட்லேருந்து பேக்கெட் பண்ணி வாங்கினு தான் பார்த்துருக்காங்க. இப்போ தான் வந்து லைவாக பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பறிக்கலாமா? நீங்கள் பறிக்கிறத பார்த்தோன்னா ஆசையாக இருக்குது. ஓகேங்க. ஸோ இது வந்து நம்ம பாருங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஹைஜீனிக்காக தான் இருக்கணும். சரிங்க. ஸோ கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு டெட்டால் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சானிடைஸ் போட்டு கழுவிட்டு வந்துட்டேங்க. பறிச்சுக்கிறேங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் இதை பிடிச்சி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நமக்கு அப்படியே வந்துடும். எந்த ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி வேணா பண்ணிக்கலாமா? இது ஃபுல்லாகவே இருக்கு. அப்படியே வச்சு ரொட்டேட் பண்ணுங்க. வாவ், ரொம்பவே ஈஸியா இருக்கு. மக்களே, ஃபைனலி நான் பறித்து விட்டேன் சிப்பி காளானை. அழகா எவ்வளவு சிப்பி சிப்பியாவே இருக்குன்னு பாருங்க. சூப்பரான பேர், ஆப்டான பேர் சிப்பி காளான். வாவ், இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா பட்டப்பட்டியே ரொம்பவே பெரிய சிப்பி காளானா இருக்குங்க. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்களும் இங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு, அழகா ஆடிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கும் அதே மாதிரி ரியல் டைமில் இந்த மாதிரி எப்படியெல்லாம் ஒரு காய்கறி வருது இல்லை ஒரு மஷ்ரூம் எங்கிருந்து வருதுங்கிறத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு க்யூரியாசிட்டியாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். இவங்களுக்கும் ஒரு வணிகமாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பெருசாக அதிகமாக இந்த மூவிஸு இந்த மால்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் போனீங்கன்னா இயற்கையோட சூழலில் செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே கைஸ், பறிச்சிடலாமா? வாவ், செம்ம ஜில்லுன்னு இருக்கு, சூப்பராக இருக்குங்க. செம்ம எம்மிய ஸ்மெல் வருது. இவர் ஃபார்மோட ஓனர். ஸோ அவரையும் 2-3 பறிக்க சொல்லிடலாம்.
ஹாய், நாங்களும் காளான் பறிச்சு பார்க்குறோம். புதுசாக பார்க்குறோம், இன்னைக்கு தான் முதல்ல. ஹாய். சூப்பருங்க, அருமையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. மஷ்ரூம் ஹார்வெஸ்டிங்லாம் சூப்பராக முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் வீட்டில் ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் செஞ்சு உங்களுக்கு சூப்பரான ரெசிபிஸ்லாம் கொடுக்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சூப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்த மஷ்ரூம் எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ அதை எடுத்து இப்போ க்ளீன் பண்ணி மொத்தமாக உங்களுக்கு வந்து 5 ரெசிபிஸ் செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க காளான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். இது எல்லாத்தையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாம் க்ளீனாக 1 by 1 நம்ம இந்த காளான் எல்லாத்தையுமே வந்து பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ண போகிறோம். எது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்களும் வந்து இதே மாதிரி டேரெக்டாக ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்களும் கேட்கறதுக்கு மறந்துட்டீங்க, அவங்களும் சொல்கிறதுக்கு மறந்துட்டாங்க அப்படின்னா இப்போ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே பண்டிலாக இருந்தது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா பிளெயின் வாட்டர் மட்டும் விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சிப்பி மஷ்ரூம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கால் அந்த மாதிரி இருக்கும்ல, பட்டன் அந்த மாதிரி வாஷ் பண்ணுற அளவுக்கு அதில் ஒன்றும் மண்ணு டஸ்டெல்லாம் இல்லை. அதே வந்து பியூராக தான் இருக்குது. ஸோ லைட் வாஷ் மட்டும் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 ரெசிபிஸ் செய்ய போகிறோம் இந்த சிப்பி மஷ்ரூம் வச்சு. ஸோ அதுக்கான முன்னாடி எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த மஷ்ரூமை வந்து நம்மளோட ஒவ்வொரு ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி கட்டிங்ஸ் வந்து மாறப்போகுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ட்ரை ஃப்ரை பார்க்க போகிறோம். சிப்பி ட்ரை ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஈஸியாக இப்படி நீங்கள் சிப்பி காளான் இப்படி கையிலேயே இப்படி கட் பண்ணிங்கன்னா வந்துடும். இதுக்கு நைஃபே வேண்டியதில்லை. நம்ம எப்படி காட்டுக்காளான் கிரேவி வந்து ட்ரை ஃப்ரை பண்ணுமோ அது மாதிரி இப்போ சிப்பி காளான்லேயும் ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சிப்பி காளான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பேன் வச்சு ஹீட் பண்ணுறோம். ஃப்ரை பேன் ஹீட் ஆயிடுச்சு, ஆயில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அடிச்சிருச்சு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் பெரிய சைஸாக இருந்தால் 1, மீடியம் சைஸாக இருந்தால் 2. அடுத்தது ஒரு வரமிளகா. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம காளான் ஆட் பண்ணிட்டு கூடவே 1 by 1 மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை கொஞ்சம் சிம் பண்ணிட்டு நம்ம 1 by 1 மசாலா ஆட் பண்ணலாம். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். நான் இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். நெக்ஸ்ட்டு தேவைக்கேற்ப கல்லுப்பு. கொஞ்ச நேரம் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவோட நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அது ஹைட்டாக ஹீட்டாக மஷ்ரூம்லேருந்து நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் வரும். மஷ்ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தா நம்ம லைட்டாக கோகனட் ஆயில் விட்டுக்கலாம். மஷ்ரூம் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மஷ்ரூமுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூடி வச்சிடலாம், ஒரு 10 minutes. இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து சால்ட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது, நம்ம மூடி வச்சிடலாம். இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம இது வேறு பர்னருக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு சூப் ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு சூப்புக்கு தேவையான மஷ்ரூம்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்டு மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னி கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. இது ஃபுல்லாமே ட்ரை ஃப்ரை ஆகணும். நெக்ஸ்ட் இந்த தண்டு எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம்.
நம்மளோட ட்ரை ஃப்ரை வந்து வாட்டரில் ட்ரை ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக 1 பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். இந்த பெப்பர் வந்து நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணும்போது லைட்டாக போட்டால் போதும். அப்போ தான் அதோட ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான பெப்பர் சிப்பி ட்ரை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அதோட சூப்புக்கு ரெடியாக இருக்குது. பேனு ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். ஸோ இதில் டைரெக்டாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்புக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். 1/4 டீஸ்பூன் சீரகம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சூப்புக்கு வந்து ஆனியன் நல்ல ட்ரை ஃப்ரை ஆக வேண்டியதில்லை. அந்த கிளாஸ் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து நெக்ஸ்ட் காளான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் அந்த பதம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் காளான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா காளான் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கு தண்ணிக்கு ஏற்ற அளவுக்கு தான் நம்ம வந்து இப்போ சால்ட் போடுறோம். இப்போ 1 by 1 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். நாங்கள் ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், குழந்தைங்க இருக்கிறதுனால. தேவைப்படுறவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம வந்து மிளகால இதில் எதுவும் ஆட் பண்ணல, அதனால லைட்டாக வந்து ரெட் சில்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது 2 மினிட்ஸ் குக் ஆகிட்டு இருக்கட்டும். மஷ்ரூம் வந்து தண்ணி விடும். மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டுருச்சு. இந்த டைமில் வந்து உங்களுக்கு சூப்புக்கு எவ்வளோ வாட்டர் ரெக்குயர்மெண்ட்டோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து இதில் 1 சொம்பு அளவு ஊற்றுறேன். இனி அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மஷ்ரூம் பாயில் ஆகட்டும். சூப் ரெடி ஆயிடுச்சோன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப் ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஸோ வாட்டர் கன்சிஸ்டன்சிலேருந்து நமக்கு சூப் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு மட்டும் எடுத்து ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு வெறும் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி மில்க் ஃபார்மில் கிடைக்குது பாருங்க. இதை மட்டும் இப்போ இதுக்குள்ளே நம்ம போர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான அந்த சூப் கன்சிஸ்டன்சி ரெடி ஆயிரும். நாம் வந்து அந்த சோள மாவை ஆட் பண்ணும்போது மட்டும் ஃப்ளேம் வந்து சிம் வச்சுட்டு அது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வந்து பாயில் ஆக விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டான வீட்டில் மைல்ட் அண்ட் ஸ்வீட்னஸ் டேஸ்ட்காக தான் இது. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இறக்குற ஸ்டேஜுக்கு முன்னாடி கொஞ்சமாக மேலே வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிப்பி காளான் சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சில்லி தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஃபேனில் ஆயில் போட்டு வச்சிடலாம். அது போட்டு ஹீட் ஆகிட்டு இருக்கும். சைடில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறத இப்படி நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் ஷேப்பில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லிக்கு தேவைப்படுற மசாலாஸ்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இங்கே காஷ்மீர் சில்லி தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அது நல்லா பிரைட் அண்ட் கலர் கொடுக்கும். நான் இல்லாதனால வெறும் வரமிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக கிடைக்கிற சிக்கன் 65 மசாலா, அது மாதிரி தான். நீங்கள் இது வந்து மஷ்ரூமே காளான்னு எதுக்குமே வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மசாலா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடல மாவு 1 டேபிள் ஸ்பூன்.
கொஞ்சமாக லெமன் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் காளான் கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி காளான்லேயே வாட்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைப்பட்ட மட்டும் ஊற்றிக்கோங்க தண்ணி. பார்த்தீங்களா, தண்ணி விடாமையே நம்மளுக்கு தண்ணி போட்டு பிசைஞ்சது போல் கெட்டியாக வந்திருக்கு. கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி, அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஈவனாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகணும். பார்த்தீங்களா, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே 1 by 1 எடுத்து போட்டுற வேண்டியதுதான். ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க, கொஞ்சம் ஸ்பேசியஸாக விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து திருப்பி போடுறதுக்காகட்டும் அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 சைடுமே அந்த சைடு இந்த சைடுன்னு திருப்பி போட்டு வேக வைக்கணும். பார்த்தீங்களா, பபிள்ஸ் கம்மியாகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சலசலன்னு சவுண்டு வருது. சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு சிப்பி காளான் கறி குழம்பு செய்யறதுக்கு இதுதான் நம்மளுக்கு தேவையான ட்ரை மசாலா. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 இன்ச்சு பட்டை, கசகசா இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஃப்ரை பேன் ஹீட் ஆயிடுச்சு. நம்மளோட ஹோல் ஸ்பைசஸுமே இப்போ ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஸ்பைசஸ் கூடவே நான் வந்து ஒரு வரமிளகாவும் 4-5 கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். அதுவும் உள்ளே போட்டுடலாம். கருகாமல் வறுத்துக்கோங்க. நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாமே சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு. சூப்பரான அரோமா வருது. இது வந்து கொஞ்சம் பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம், ஆறட்டும். இது வந்து ட்ரை பவுடர் பண்ணணும். ஸ்பைசஸ் வறுத்து வச்சது எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அரைச்சதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம டொமேட்டோ ஒரு டொமேட்டோ முழுசாக இருக்குது, மீடியம் சைஸ் தான் நான் ஒன்று ஆட் பண்ணி. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்பாத்தி கிரேவி செய்ய போகிறோம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டேன். ஸோ தக்காளி வந்து இப்போ தான் போட்டுருக்கங்காட்டிக்கு அது நல்லா மசிட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து கிரேவி செய்யறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம். கறி குழம்பு வேறு மெத்தடாக இருக்கும், கிரேவி வேறு மெத்தடாக இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ டக்குன்னு நம்ம டிஃபன் செய்கிறோம், சப்பாத்தியே செய்யலாம்னு தோணுது, ஆனால் நம்மளுக்கு என்ன கிரேவி செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக ஒரு கிரேவி மாதிரி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறோம். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எல்லா கிரேவிக்குமே வந்து இதுதான் பேஸு. உங்களுக்கு சிக்கன் வேணால் சிக்கன் போட்டுக்கலாம், மஷ்ரூம் வேணால் மஷ்ரூம் போட்டுக்கலாம், அப்படி இல்லை வெஜிடபிள்ஸ் வேணால் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் கிரேவிக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸ் பிக் ஆனியன் 4 to 5 எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி நீளமாக அறுத்தாலே போதும். மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் சில்லி ஒன்று போட்டுறேன். அடுத்து டொமேட்டோ ஃபுல்லாக ஒன்று கட் பண்ணி போட்டுடலாம். ஃபோர் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுதான் வந்து நம்மளோட மசாலா. எல்லாத்தையுமே வந்து நம்ம பச்சையாகவே போட்டு நல்லா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து வேறு லெவல் கிடைக்கும். இதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை 1 சின்ன சைஸ் தான், அது கடல் பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா முந்திரி, இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பூ, பட்டை, சீரகம். இப்போ வந்து நம்ம பிரிஞ்சி இலையும் கடல் பாசி தவிர மற்ற எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் பிளெண்ட் பண்ண போகிறோம். இது கூடவே கொஞ்சம் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. சிக்கன் பவுடர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க கொஞ்சம் இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியுமே வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. உப்பு போட்டதுனால நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மசாலா, அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். வரமிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மட்டன் மசாலா
1/2 டேபிள் ஸ்பூன். கடைசியாக மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். ஃப்ளேமை வந்து லோ பண்ணிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி விடுங்க. இதுக்கு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். கடலை போட்டாச்சு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு குழம்போட திக்னஸ் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இது ஆறட்டும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். நாங்கள் குழந்தைங்க எல்லாம் தண்ணி எடுத்து வச்சுருவாங்கங்கிறதுக்காக எல்லாத்தையுமே போட்டு பிளெண்ட் பண்ணியாச்சு. உங்களோட கன்வீனியன்ட் ஆயிலே போட்டுக்கலாம், எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கலாம். இந்த கிரேவி வந்து நம்ம தாளித்து விடும்போது குக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரை பேனும் யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி டைம்ல நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 to 2 விசில் விட்டாலே போதும். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் போட்டாலும் சரி, இல்லை மஷ்ரூம் போட்டாலும் சரி, எல்லா அந்த ரா ஸ்மெல்லும் போயிட்டு நம்மளுக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிரேவி வந்து கிடைக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் போட்டுக்கலாம். கிரேவி செய்யும் போது மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கிடைக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச பிரிஞ்சியலையும் கடல் பாசியும் போட்டுடலாம். போட்டோடனே நம்ம வந்து ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 1 by 1 தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். வரமிளகா 2. கிரேவிக்கு வந்து நம்ம பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சோம்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொடுத்த மாதிரியே அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி வந்து வெட்டி வச்சிருக்கேன். அதுவும் இப்போ தாளிச்சு விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. டொமேட்டோ ஆனியன் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம். ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. அடுத்தது வந்து காளான் ஃப்ரை பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணி ஒரு 1 minute நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு வச்சிடலாம். இது குக் ஆகிட்டு இருக்கே நம்ம வந்து இந்த கஸ்தூரி மேத்தி இலை வந்து 1 pinch ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணுறதுனால நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது என்ன அந்த ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்குமோ அது கிடைக்கும். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம கொத்தமல்லி தழையோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் மேலே தூவி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். தேவைப்படுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா விட்டுடலாம். அதோடைய நம்ம ஆற வச்சிருந்தது ஆறிடுச்சு. நெக்ஸ்ட் குழம்புக்காக இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ஏர் ஃப்ளோ போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம விசில் போட்டு விட்டுடலாம். ஒரு 2 விசில் விட்டால் போதும். நெக்ஸ்ட்டு காளான் கறி குழம்பு தாளிக்கிறதுக்காக பேன் வச்சாச்சு. நம்ம காளான் மராத்தானில் பார்க்க போகிற லாஸ்ட் டிஷ்ஷு தாங்க இது. இதோட நம்மளோட டிஷ்ஷஸ்லாம் வைண்ட் அப் ஆகுது. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஆயில் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1 by 1 ஒரு மிளகா, ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச கூட்டு எடுத்து ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு இப்படி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா 2லேயுமே ஆயில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா? நம்மளாம் பாஸ் த சிவாஜி பாஸ் 2 கையிலையுமே சைன் பண்ண மாதிரி இப்போ 2 கையிலையுமே சப்பாத்தி செய்ய போகிறோம்.
நம்மளோட குழம்பு தூக்கி வேற பர்னரில் வச்சாச்சு. 2 கல்லையும் வந்து இப்போ சப்பாத்தி போடுறதுக்காக ஹீட் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரமாக இது ஹீட் ஆயிரும். நம்ம தேய்க்கிறமாங்கிறது இதுக்கு நம்மளுக்கு சேலஞ்ச் ஆயிரும். எப்படா முடியும்னு பாட்டுருக்கிறீங்களா? இதோட முடிஞ்சிச்சுங்க. சூப்பராக சப்பாத்தியோட நம்ம மைண்ட் அப் பண்ணிடலாம். என்னடா துணி விரிச்சு படுத்து தூங்க போகிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம சப்பாத்திக்காக இங்கே எல்லாம் ஃபுல்லாக மாவு பறக்காமல் இருக்கிறதுக்காக நான் கீழே எப்போ இந்த மாதிரி கிளாத் போட்டுக்குவேன். இதுதான் நம்மளுடைய ஆயுதம். ஒரு உருண்டை எடுத்து நம்ம தட்டை பண்ணி வச்சாச்சு கையிலேயே. நெக்ஸ்ட் இந்த மாவில் 2 சைடு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வர மாவு வந்து நம்மளோட சப்பாத்தி கட்டை மேலே தேய்ச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குன்னு. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. நம்ம அந்த மேத்தி லீவ்ஸ்லாம் போட்டதுனால. நானே சமைச்சு நானே டேஸ்டிங் பார்க்கக்கூடிய தருணம் இது. இந்த ஒரு நொடிக்காக தான் திக் நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ சூப்பராக முன்னாடி ப்ரிப்பேர் ஆயாச்சு. 1 by 1 டேஸ்ட் பண்ணி பார்த்தாலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி காளான் 65 தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். அங்கே ஆனியனோடு சேர்த்தியே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உண்மையாலுமே சிக்கன் சில்லி சாப்பிட்டு ஃபீல் வருதுங்க. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிப்பி காளான் ட்ரை ஃப்ரை தாங்க. வாவ், இது சூப்பராக இருக்குங்க பெப்பரோட ஃப்ளேவரு. இந்த பெப்பர் ஃப்ரையுமே வந்து நம்ம சப்பாத்தி கூட வெறும் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு நல்லா நம்ம ஸ்மூத் டெக்ஸ்சராக நம்மளுக்கு குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சூப் குடிக்கிறாங்க. மஷ்ரூம் சூப். ஒரு மஷ்ரூமோடு எடுத்து குடிப்போம். சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து சால்ட்டு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கணும். ஏன்னா இது நம்ம ராவாக அப்படியே கன்சியூம் பண்ணுறது. கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு செஞ்சதை வேஸ்ட் ஆயிரும். ஸோ சால்ட்டு பொடியில் மட்டும் பத்திரமா பார்த்து போட்டுக்கோங்க. சூப்பு வேறு லெவலாக இருக்குது. இதுலேயே வந்து மிளகு, அந்த சீரகம், இஞ்சி பூண்டு ஃப்ளேவர்லாம் இருந்தங்காட்டிக்கு ஒரு நான்வெஜ் சூப் குடிச்ச அளவுக்கு ஃபீலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஈவன் சப்பாத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மூத்தாக வந்துருச்சு. இப்போ கிரேவியோட டெஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே உள்ள ஒரு காளான் பீஸ் இன்சர்ட் பண்ணிடலாம். மீடியம் ஸ்பைஸாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கறி குழம்பு மாதிரியே சிப்பி காளான் போட்டு குழம்பு வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதுக்கு பேர் என்னென்னு வச்சுக்கோனா சிப்பி கறி குழம்புன்னு வச்சாச்சு. ஸோ அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதையுமே வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு டிஃபன் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கிரேவியும் ஹைலைட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சிப்பி காளான் கறி குழம்புமே வேறு லெவலாக இருக்குது. இப்போவே எல்லாமே சாப்பிடணும் போல் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கொடுங்க. இயற்கையாக விளைஞ்சதை வந்து நீங்களும் எல்லா டிஷ்ஷும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது BKSS ஃபேமிலி. பை பை, டேக் கேர்.